உங்க வாழ்க்கை ஏன் இன்னும் மாறலன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதது காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சா அதான் இல்ல. நீங்க சின்ன சின்ன விஷயங்களை இக்னோர் பண்றது தான் காரணமா இருக்கலாம். ஒரு பெரிய மொமெண்ட், ஒரு பிரேக் த்ரூ, இல்ல ஒரு திடீர் பர்ஸ்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வந்தாதான் வாழ்க்கை மாறும்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த மொமெண்ட்ஸ் ரொம்ப நேரம் நீடிக்காது. அது அப்போதைக்கு இன்டென்ஸா இருந்தாலும் சீக்கிரமே ஃபேட் ஆகிரும். ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரே நாள்ல நடக்காது. நீங்க தினமும் பண்ற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் மூலமா அது அமைதியா நடக்கும். இங்க தான் நிறைய பேர் ஸ்டக் ஆகுறாங்க. தங்களை செதுக்குற அந்த டைனி ஹேபிட்ஸை கவனிக்காம ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கும்னு காத்துட்டு இருக்காங்க. நீங்க சோம்பேறியா இருக்கிறதுனால ஸ்டக் ஆகல, உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு நீங்க ஸ்டக் ஆகல. சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து பண்ற அந்த கன்சிஸ்டன்சியோட பவரை நீங்க குறைவா எடை போடுறதுனால தான் ஸ்டக் ஆகிருக்கீங்க. சோ இந்த வீடியோல நான் 20 சிம்பிள் மைக்ரோ ஹேபிட்ஸை ஷேர் பண்ண போறேன். இது பார்க்க ஒன்னும் அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்காது. ஆனா இதை நீங்க தொடர்ந்து செஞ்சா இது உங்க மைண்ட் செட், உங்க எனர்ஜி, உங்க டிசிப்ளின், அப்புறம் உங்க மொத்த ஃபியூச்சரையும் மெதுவா மாத்தும். ஹேபிட் 1, ஃபிக்ஸ் யுவர் பெட். உங்க நாளை ஒரு சிம்பிள் ஆக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க படுக்கையை சரி பண்ணுங்க. இது நீட்டா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும் இல்ல, நான் ஆரம்பிச்ச வேலையை முடிப்பேன் அப்படின்ற மெசேஜை உங்க மூளைக்கு கொடுக்கறதுக்காக. ஹேபிட் 2, ட்ரிங்க் வாட்டர் ஃபர்ஸ்ட். காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு முன்னாடியும் முதல்ல தண்ணி குடிங்க. பல மணி நேரமா உங்க உடம்புக்கு தண்ணி இல்லாம இருந்திருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி உடனே உங்க எனர்ஜியையும் ஃபோக்கஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஹேபிட் 3, ஸ்டெப் இன்டு சன்லைட். காலையில கொஞ்ச நேரம் வெயில்ல நில்லுங்க. இது உங்க பாடி கிளாக்கை ரீசெட் பண்ணும், உங்க மூட் சேஞ்சுக்கு உதவும், அப்புறம் நைட்டு நல்ல தூக்கம் வர உதவும். ஹேபிட் 4, டிலே பிக்கிங் யுவர் ஃபோன். எழுந்த உடனே போனை செக் பண்ணாதீங்க. இந்த உலகம் உங்களை எதையாவது கேட்டு தொந்தரவு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நிமிஷம் அமைதியா இருங்க. ஹேபிட் 5, மூவ் ஃபார் 10 minutes. நீங்க ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, சும்மா மூவ் பண்ணுங்க. ஒரு சின்ன நடைப்பயிற்சி கூட உங்க பிரெயினை வேக்கப் பண்ணி மூடை செட் பண்ணும். ஹேபிட் 6, பாஸ் அண்ட் பிரீத். 3 முறை மெதுவா ஆழமா மூச்சு விடுங்க. இது உங்க உடம்ப அமைதிப்படுத்தி உங்க ரியாக்ஷன்ஸை உங்க கண்ட்ரோல்ல வைக்கும். ஹேபிட் 7, ரைட் ஒன் ஹானஸ்ட் லைன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, இல்ல இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்கன்னு ஒரே ஒரு வரி எழுதுங்க. இது ஒரு அவேர்னஸை உருவாக்கும். அந்த அவேர்னஸ் தான் மாற்றத்துக்கு வழிவகுக்கும். ஹேபிட் 8, ரீட் 1 பேஜ். ஒரு பக்கம் படிக்கிறது பெரிய விஷயமா தெரியாது, ஆனா போக போக இது உங்க அறிவு, ஃபோக்கஸ், அப்புறம் டிசிப்ளினை வளர்க்கும். ஹேபிட் 9, ஸ்டார்ட் வித் புரோட்டீன். நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறது நீங்க எப்படி யோசிக்கிறீங்கிறத பாதிக்கும். புரோட்டீன் உங்க எனர்ஜியை ஸ்டெடியா வைக்கும், மைண்டை தெளிவாக்கும். ஹேபிட் 10, கெட் அப் எவ்ரி hour. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காதீங்க. ஒரு சில செகண்ட்ஸ் ஆவது எந்திரிச்சு நின்னு உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஹேபிட் 11, நேம் வாட் யூ ஃபீல். உங்க உணர்வை தெளிவா சொல்லுங்க. நான் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், இல்ல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்க எமோஷன்ஸுக்கு ஒரு பெயர் வைக்கும்போது அதை நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். ஹேபிட் 12, கிளீன் ஒன் ஸ்பாட். மொத்தத்தையும் இல்ல, ஒரு சின்ன இடத்த மட்டும் கிளீன் பண்ணுங்க. சுத்தமான இடம் உங்க மைண்டை அமைதியாக்கும். ஹேபிட் 13, சே சம்திங் பாசிட்டிவ் டு சம்ஒன். யாருக்காவது ஒரு சின்ன உண்மையான பாராட்ட சொல்லுங்க. அது உங்க மைண்ட் செட்டையும் அவங்க மைண்ட் செட்டையும் மாத்தும். ஹேபிட் 14, ஈட் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சாப்பிடும்போது ஃபோன் இல்லை, ஸ்க்ரீன் எதுவும் வேணாம். சாப்பாட்டில் மட்டும் கவனம் வைங்க. இது செரிமானத்துக்கும் அவேர்னஸுக்கும் ரொம்ப நல்லது. ஹேபிட் 15, ப்ரிப்பேர் ஃபார் டுமாரோ. அடுத்த நாள் போட போகிற ட்ரெஸ் இல்லை முக்கியமான பொருட்களை நைட்டே எடுத்து வைங்க. காலையில் கம்மியான முடிவுகள் எடுத்தா ஸ்ட்ரெஸ் குறையும். ஹேபிட் 16, சூஸ் ஒன் ப்ரையாரிட்டி. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இன்னைக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹேபிட் 17, லிமிட் நெகட்டிவ் இன்புட். அதிகமான செய்திகள் அப்புறம் நெகட்டிவிட்டி உங்க எனர்ஜியை காலி பண்ணிடும். விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, ஆனா உங்க நிம்மதியை பாதுகாத்துக்கோங்க. ஹேபிட் 18, ஸ்ட்ரெச் யுவர் பாடி. உங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் தங்கி இருக்கும். ஸ்ட்ரெச்சிங் பண்றது அதை ரிலீஸ் பண்ணி உங்க எனர்ஜியை மீட்டு தரும். ஹேபிட் 19, கீப் ஸ்மால் ப்ராமிசஸ். ஒரு விஷயம் செய்வேன்னு சொன்னா அதை செய்யுங்க. அப்படிதான் உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஹேபிட் 20, do one uncomfortable thing every day. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரிகிற ஒரு விஷயத்த தினமும் பண்ணுங்க. அங்கதான் வளர்ச்சி ஆரம்பிக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஏதோ கடன்னு பாயிண்ட்ஸ் ஒப்பிச்ச மாறி இருக்குல்ல, உங்க வாழ்க்கை ஒரே ராத்திரியில மாறிடாது. தொடர்ந்து செய்யற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் மூலமா தான் மாறும். இந்த ஹேபிட்ஸ் இன்னைக்கு சின்னதா தெரியலாம், ஆனா காலப்போக்குல இதுதான் உங்களையும் உங்க எதிர்காலத்தையும் செதுக்கும். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நீங்க எதை ஆரம்பிக்க போறீங்க? கமிட் பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா இருங்க. ஏன்னா சின்ன சின்ன ஹேபிட்ஸ் உங்க நாளை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையே மாத்தும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye.